Hi students, welcome to IS Academy. So, video பண்ண நாளைக்கு நம்ம அந்த நடிகர்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த மேத்ஸ் क्वेश्चंस பாத்தீங்களா அது ரொம்ப ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் அடிச்சிரலாம். ஸோ ஓவரால் சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, ஸோ ஒன்னொன்னுல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு இந்த ஆர்ஆர்பியில கேட்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஓவர்வியூ நம்ம இந்த வீடியோல பார்த்தரலாம். ஸோ மொத்த டாபிக்கும் சரிங்களா, எல்லா டாபிக்குமே என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் அந்த ஒரு வீடியோல முடிச்சிடறேன். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி, ஏஎல்பி ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்பிஎஃப் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், வரப்போற என்டிபிசி குரூப் டி ஆகட்டும், இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல் ரெடியா இருக்கு, ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஓகே. இப்போ நான் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇல மேத்ஸ்க்கான சிலபஸ் சரிங்களா. நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ்டர், டெசிமல், இந்த விஷயங்கள்லாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் யூஸ் ஆக போறது இல்ல. இப்ப ஆர்ஆர்பி ஏஎல்பி போனீங்க அப்படின்னா சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு ஸ்டேஜ்லயுமே மேத்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, புரியுதுங்களா. இது ஒண்ணு. ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஆனா கிரேட் 1லயும் சரி கிரேட் 3லயும் சரி ரெண்டுலயுமே மேத்ஸ் இருக்கு சரிங்களா. அப்ப ஆர்ஆர்பி டெக்னீஷியன்ல இதான் கேட்க போறாங்க, ஆர்பிஎஃப்லயும் இதான் கேட்க போறாங்க. இப்ப ஆர்ஆர்பி ஜேஇல சிபிடி 1ல 30 கேள்வி சரிங்களா. ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல மொத்தமா 100 கேள்வி, அதுல 30 கேள்வி இதுதான். இந்த டாபிக்ஸை கத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 கேள்வி அடிச்சிடலாம் சரிங்களா. இது இல்லாம வரப்போற என்டிபிசில 2 ஸ்டேஜ் இருக்கும், அந்த 2 ஸ்டேஜுமே மேத்ஸ் தான் கேட்பாங்க. குரூப் டி சிங்கிள் எக்ஸாம் அதுலயும் மேத்ஸ் தான் கேட்க போறாங்க. அப்ப ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா மேத்ஸுக்கு இதான் சிலபஸ், புரியுதா. சோ ஒன்னொன்னு அப்படியே நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது மேத்ஸுக்கே பேசிக். இது வந்து பெரிய லெவல்ல டஃப்பான இருக்காது, இது ரொம்ப ஈஸி தான். நம்பர் சிஸ்டம் பயமுறுத்தாங்க, அதான் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், புரியுதுங்களா. அப்புறமா அந்த ஆட் நம்பரு, ஈவன் நம்பரு, ஸோ அந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல n × n+1/2, அது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா n², சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா n × n+1 × 2n+1/6, சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ்னா n × n+1/2 the whole square, அதே தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதை நினைச்சு பயப்பட வேண்டாம், அதான் மேத்ஸ்க்கான பேசிக் தான் நம்பர் சிஸ்டம்ங்கிறது. நீங்க அதை அடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. ஓகே, ஒரு டாபிக் முடிஞ்சு, ஏன்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் மொத்தமா இதை சொல்லணும்ல எல்லாத்தையுமே. ரைட்டு. அடுத்து இந்த போர்ட் மாஸ்டர், டெசிமல், ஃபிராக்ஷன், இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். மொத்தமா சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த போர்ட் மாஸ்டர், டெசிமல், ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு டாபிக் இருக்கும், அதான் பேசிக். இந்த a power m × a power n = a power m + n அந்த ஃபார்முலா, a power m / a power n = a power m - n அந்த ஃபார்முலா, a power m power n = a power m × n அந்த ஃபார்முலா, a power - m னா 1/a power m ன்னு சொல்லுவாங்களா அந்த ஃபார்முலா. இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த சர்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னு சொல்றது. இது இல்லாம நீங்க சிம்பிளிஃபிகேஷன் கூட நுழைஞ்சீங்க அப்படின்னா இந்த டெசிமல், ஃபிராக்ஷன், இப்போ நம்ம ஆட் பண்றது, மைனஸ் பண்றது, மல்டிபிள் பண்றது, டிவைட் பண்றதுலாம் இருக்கும்ல, அது நம்பர்ஸ்க்கு பண்ண தெரியணும். ஃபிராக்ஷன் பின்னத்துக்கு பண்ண தெரியணும், மிக்சர் ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துக்கு பண்ண தெரியணும் சரிங்களா. இது இல்லாம போர்ட் மாஸ் ரூல். சோ இத போர்ட் மாஸ்ங்கிறத தாண்டி பி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வின்குலம்னா பார் இருக்கும் ஒரு நம்பர்ல, அதெல்லாம் முதல்ல சால்வ் பண்ணணும். பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். சோ ஃபுல்லாவே இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, சோ சிம்பிளிஃபிகேஷன் தட்டி தூக்கிடலாம். எல்சிஎம் அண்ட் HCF, இந்த எல்சிஎம் அண்ட் HCF ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. அதாவது இதுல தெரிஞ்ச ஒரு 10 டைப்ல இருக்கும். இப்போ நாமளா ஒரு நம்பர் கொடுத்தா மீசிமம் இப்போ எடுக்க தெரியணும், பின்னம் கொடுத்தா மீசிமம் இப்போ எடுக்க தெரியணும், பவர்ல நம்பர் கொடுத்தா மீசிமம் இப்போ எடுக்க தெரியணும். இது இல்லாம மீசிமம் இப்போல சார்பக எண் கோப்ரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கோப்ரைம்னா என்ன, அதுக்கும் மீசிமம் இப்போவுக்கு என்ன சம்பந்தம், ஸோ இதெல்லாம் இதுல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 நம்பர் பெருக்கினா ஒரு ஆன்சரும் அதோட மீசிமம் இப்போ பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும், புரியுதுங்களா. அதை வச்சு கேள்வி கேட்பாங்க. மீசிமம் இப்போக்குள்ளே ரேஷியோ வச்சு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, இதுக்குள்ளே ரேஷியோ வச்சு கேள்வி கேட்பாங்க, அது போட தெரியணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க மீசிமம் இப்போல சரிங்களா. மீசிமம் இப்போல பேர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இதுலயே அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு 3 டிஃப்ரெண்ட் பேட்ச் இருக்கு, அதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதிகபட்ச வெயிட் எவ்வளவா இருக்குன்னு கேட்பாங்க, அங்க நீங்க மீப்போவை கண்டுபிடிக்கணும். இல்ல ஒரு 3 பேர் ரன்னிங் ஓடுறாங்க, எத்தனை மணிக்கு ஒரு வாட்டி 3 பேர் மீட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டா அங்க நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி எல்சிஎம் HCFல அல்ஜிப்ரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அல்ஜிப்ரால ஒரு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். a² - b² னா a + b × a - b அந்த ஃபார்முலா ஆகட்டும், aq - bq னா a - b × a² + ab + b² அந்த ஃபார்முலா ஆகட்டும்,
ஏ கியூ பிளஸ் பி கியூனா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா ஆகணும். இந்த ஃபார்முலா உள்ள நோட்ஸ் மீசியம் அமைப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக டிவிசிபிள் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இந்த மீசியம் அமைப்போட இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மீசியம் அமைப்போட நம்ம பார்த்தா போதும், ஈஸி தான். எனக்கு ஒரு டாபிக்மே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா போதும், முடிஞ்சுங்க. ஒரு டாபிக்காக 1 டேலாம் வேஸ்ட் பண்ண வேணாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிஞ்சு தட்டி தூக்கிடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றப்ப இதுக்குள்ள பேசிக்கா பாத்தீங்கன்னா முதல்ல ரேஷியோனா என்னன்னு பார்க்கணும், காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு பார்க்கணும், டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, A/B BC கொடுத்துட்டு A/BC கேட்பாங்க. அதே ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தா போட தெரியணும். சரிங்களா? அதே மாதிரி இன்வர்ஸ் ரேஷியோ தலைகீழ் வீதம் கேட்பாங்க. ஓகேவா? 2A = 3B கொடுத்துட்டு A/B என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ரேஷியோல பேசிக்கா கேட்கக்கூடியது. அப்படியே ப்ரொபோர்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோக்குள்ளே நீங்க போனீங்க அப்படின்னா பேசிக்கா சம் கேட்பாங்க, அமௌண்ட் ருபீஸ் வச்சு கேட்பாங்க, சேலரி வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மொத்தமா பார்த்துட்டா அதுவும் முடிஞ்சிச்சு. பர்சன்டேஜ் கொஞ்சம் பெரிய டாபிக், எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ்குள்ள பேசிக் பார்த்துட்டு வாட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் சேஞ்ச், பர்சன்டேஜை கம்பேர் பண்றது. ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. இதை தாண்டி பர்சன்டேஜ் அப்ளிகேஷன் ஒன்றா போனீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க, சேலரி பேஸ் பண்ணி கேட்பாங்க, அதுலேயே ரிமைனிங் வச்சு கேட்பாங்க, ரிமைனிங் இல்லாம கேட்பாங்க. ஓகே, எலெக்ஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க, எக்ஸாம் மார்க்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் பெரிய டாபிக், ஆனால் கத்துக்கலாம். ஒரு 3 மணி நேரம் தான். ஓகேவா? மென்சுரேஷன் 2D 3D. 2D பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 2 டைமென்ஷனல், அதுல சுற்றளவு பரப்பளவு. ஓகேவா? பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல இந்த ஸ்கொயர்லாம் வந்துட்டு டயகனல் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், மூளை விட்டம் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 3 டைமென்ஷன் போனீங்க அப்படின்னா அங்கே சர்ஃபேஸியாவும் வால்யூமும் தான் இருக்கும். ஒரு சில இடத்துல கர்வ் சர்ஃபேஸியா இருக்கும், ஒரு இடத்துல டோட்டல் சர்ஃபேஸியா இருக்கும். மொத்த ஃபார்முலாவுமே மைண்ட்ல இருக்கணும். புரியுதா? இதை தாண்டி மென்சுரேஷனுக்குள்ளேயுமே பேசிக்கா கேள்வி கேட்பாங்க. ஒரே சம்முக்குள்ள 2-3 டயக்ராம் வரும். ஒரு கம்பியை சதுரமா வளைச்சா இப்படி ஆகுது, அதை வட்டமா வளைச்சா என்ன ஆகும் கேட்பாங்க. ஒரு உருளையில அடிப்பக்கத்தோட பரப்பளவு இப்படி இருக்கு, அப்போ மொத்தத்தோட வேல்யூ எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரே சம்முக்குள்ள 2-3 டயக்ராம் உள்ள வரும். புரியுதுங்களா? அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றது, அமௌண்ட் வச்சு கேட்பாங்க. மென்சுரேஷன்லேயே பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சுலாம் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம்னா மென்சுரேஷன் முடிஞ்சு. இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா நடத்துவோம். இந்த மாதிரி வரப்போற வீடியோஸ்ல எல்லாமே நம்ம ஒன்னொன்னா நடத்த போறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவுட் இருக்கு. டைம் அவுட் இருக்குல்ல, அப்படிதான் 2 பேர் வேலை செஞ்சா எப்படி, 3 பேர் வேலை செஞ்சா எப்படி, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டா எப்படி சால்வ் பண்றது, ஆல்டர்னேட் ஒர்க்னா எப்படி சால்வ் பண்றது, புரியுதுங்களா? அடுத்து பார்ஷியல் ஒர்க்னா எப்படி சால்வ் பண்றது, அதுலேயே சேலரி வேஜஸ் வச்சு கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, அதுலேயே மென் உமன் வச்சு கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, செயின் ரூல்னா என்ன, இந்த மாதிரி அதுக்குள்ளேயுமே செயின் ரூல்னா 10 பேர் 10 வேலையை 10 நாள்ல முடிச்சா 2 பேர் 2 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அந்த மாதிரி கேள்விகள். ஸோ அதெல்லாமே டைம் அண்ட் ஒர்க்ல பார்த்துடலாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஃபார்முலா. ஓகே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே ட்ரெயின் போட்டு 2 டாபிக் வேற இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரெயின் போட்டு அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெயின்ல வந்துட்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு இதில் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இதுல இப்போ ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த 2க்குமான டிஸ்டன்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 2 ட்ரெயின் மீன் படிக்கும். ஓகேவா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ட்ரெயின் வந்தா அதை 2ஓட ஸ்பீட் ஆட் பண்ணும். சேம் டைரக்ஷன்ல போனா அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடை மைனஸ் பண்ணும். மற்றபடி டைம் டிஸ்டன்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸ்லயுமே மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறது, டைம்ல மினிட் செகண்டா மாத்துறது, ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் அவர் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/12 இருக்கிறது, மீட்டர் பெர் செகண்ட் கிலோமீட்டர் பெர் அவரை மாத்தணும்னா 18/5 இருக்கிறது. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, ஈஸி தான். போட்ஸ்லயும் அப்படிதான். சரிங்களா? ஸோ போட்லயுமே வந்துட்டு அதாவது டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் 2 வரும். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அப் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்ட்ரீம்ல இருந்து போட்டோட ஸ்பீடையும் ஸ்டீமோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். ஸ்டீம்னா கடல் அலை, அந்த ஸ்பீடை மைனஸ் பண்றது. அதான். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்தி தான் இங்கே போவோம். பர்சன்டேஜ் முடிச்சு இதை முடிச்சு இங்கே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2லேயுமே அதான், அசல், வட்டி, தனி வட்டி, காலம், வருஷம், மொத்த அமௌண்ட் எவ்வளோ, அதே தான். ஸோ அதை தனி வட்டினா என்ன கூட்டு வழி நான் மொத்தமாக பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வாங்கிய விலை, விற்ற விலை, குறித்த விலை, தள்ளுபடி, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷனை பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. அல்ஜிப்ரா, சிமுலேஷனோட மிச்சம் தான் அல்ஜிப்ரா, அதை அங்கே பார்த்துக்கலாம். ஜாமெட்ரி. இப்போ இந்த டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிக்காக போயிடும்.
இந்த ஜாமெட்ரி, டிகினாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸி தான். இப்போ ஜாமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த ஒரு கோடை வந்து நம்ம 180 டிகிரின்னு சொல்லுவோம். அதை இப்படி மார்க் பண்ணி அப்படி மார்க் பண்ணி அதை எக்ஸ் வச்சு கேட்பாங்க. அது போட்டலாம், ஈஸி தான். அப்புறமா முக்கோணத்தோட 3 ஆங்கிளை கூட்டினா 180 டிகிரி, அதை வச்சு கேள்வி கேட்பாங்க. போடலாம், ஈஸி தான். ஒவ்வொரு டயக்ராமே பார்த்துட்டு அதையும் முடிஞ்சு. ட்ரிகனாமெட்ரி, சைன் காஸ் டான் கொசிகன் சீக்கன் காட், அதுக்கான ரிலேஷன்ஸ் அதுலயே பேசிக்கா கேள்வி கேட்பாங்க. புரியுது? அதுல ஆங்கிள் வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அந்த டேப்லெட் காலம் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அந்த டேப்லெட் காலம் தெரிஞ்சா போதும், அடிச்சிடலாம். ட்ரிகனாமெட்ரி பயப்படாதீங்க, ஈஸி தான். ஓகேவா? நம்ம நடத்தலாம், அதெல்லாம் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸி. அவங்களே எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள அந்த ஆவரேஜ், அதாவது மோடு, மீன் என்ன அதெல்லாம் கேட்பாங்க. இந்த முகடு, வீச்சு, கெழு, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும். ரேஞ்சு, சரிங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டால் போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும். ஓகே. ஏஜ் கால்குலேஷன், ஏஜஸ் டாபிக் பார்த்துடலாம். ஏஜை கூட்டினா என்ன பண்றது, ஏஜுக்கான டிஃபரன்ஸ், மல்டிபிளிகேஷனு, புரியுதுங்களா? ஏஜே பிஃபோரு, ஆஃப்டரு, அதெல்லாம் போட்டுடலாம். கேலண்டர் கிளாக் ஈஸி தான். ஓகேவா? கேலண்டர் கிளாக் ஈஸி தான், ஷார்ட்கட்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ன்றது டைம் அண்ட் ஒர்க் தான். இதே டாபிக் தான் இதுவும். இங்க ஒரு நபர் ஒரு வேலையை முடிப்பாரு, இங்க ஒரு பைப்பு டேங்கை ஃபில் பண்ணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற எந்த டாப்பிக்கே படிக்காம மேக்ஸுக்கு மட்டும் உட்காடுறேன் சார், எவ்வளவு நாள்ல சார் பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் 2 மாசம் 1 மாசம் சொல்லுவாங்க. 10 நாள் போதும். நிஜமாவா சொல்றீங்க? அவன் 10 நாள் ஒரே ஸ்டெஜ்ல வேற எந்த மலையும் வச்சுக்காம ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க, ஃபுல்லா மேக்ஸே பாக்குறீங்க அப்படின்னா 10 நாள் போதும் இந்த மொத்த டாபிக்கையும் கத்துக்க. ஆமா, ரியலா அவ்வளவுதான். ஏன்னா கத்துக்கிட்டு அடுத்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ரயில்வே எக்ஸாம், டைமிங் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ங்கிறப்ப டைம் ஓடிட்டே இருக்கும். நம்ம டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் தான் எடுத்துக்கணும். 30 செகண்ட் 1 மினிட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப கத்துக்கிறதே 2-3 மாசம் கத்துக்கிட்டா எப்போ ப்ராக்டிஸ் பண்ணது, எப்போ கிளியர் பண்றது, வருஷக்கணக்கில் உட்காந்துருக்கணும். அதனால 10 நாள் தான் சர நேரத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு மூவ் ஆயிடணும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லித்தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க போதும். இப்போ நான் இந்த வீடியோல ஃபுல்லாவே மேக்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்படியே ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேவா? எல்லாமே என்னென்னு சொல்றேன். ஸோ இது RRB ஜேஇக்கான சிலபஸ், CBT 1க்கான சிலபஸ். ரயில்வே எடுத்துக்கிட்டா எல்லா எக்ஸாமுக்கு இதுதான் காமனா இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே சொல்லியிருக்கோம். சேம் டைம் ரயில்வேக்கு நம்ம அகாடமியில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.